இங்க நேர்நாள். இது இரண்டு பெருமானங்களும் வித்தியாசமான பெருமானங்கள். அப்ப இந்த எண்ணுல மறை அடையாளமும் இந்த எண்ணுல நேரடையாளமும் காணப்படுகின்றது. சரியா? இதுல நேரடையாளம், இங்க வந்து மறை அடையாளம். அப்ப ரெண்டு பெருமானங்களே வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா கழிக்கப்படும். அப்ப இங்க விட வந்து நேர் ஒன்று. ஏன்னா 4 தானே பெருசு. அப்ப நீங்க 4ல இருந்து இந்த 3 கழிக்கணும். அப்ப நேர் ஒன்று அப்படின்னு சொல்லி வரும். அதே மாதிரி இங்கனக்குல ரெண்டு அடையாளங்களுமே மறை அடையாளம். அப்ப இந்த இலக்கலையும் நேர் உண்டு. அப்ப எல்லாமே இங்க நேர்ல இருக்கனால இங்கனக்குல 7ஐயும் 1ஐயும் கூட்டினா 8. சரியா? அடுத்து இந்த இலக்குல எல்லாமே ரெண்டு பக்கத்து பக்கத்துல ரெண்டு மறை. அப்ப இங்கனக்குல நேர் 2. அப்ப ரெண்டுமே நேர்ல இருக்கனால இங்க நேர் 9. ஓகே. ஓகே நேர் 9. சரியா? ஓகேவா? சரியா மகன்? சரியா மகள்? அப்ப இதுகள் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சிருக்கணும். இது ஆல்ரெடி நோட் பண்ணி இருக்குது. அதனால அது பினிஷ்ட். சரியா? ஓகேவா? ஓகே சார். சரி. இந்த கேள்வியில ஏபின்னு ரெண்டு பகுதிகள் இருக்கு. இதுல நான் முதல் 6 கேள்வி செய்த மாதிரி ஞாபகம் இருக்கு. அப்படியா? முதல் 6 கேள்வியா? சார் முதல்ல உள்ள 6 கேள்வி நாங்க பார்த்துட்டோமா? இல்ல சார். அப்ப நோ சார். இல்ல பார்க்கல ஒன்று கூட சார். இல்ல ஒன்று கூட பார்க்கலையா? இல்ல சார் பார்க்கல. சரி. இப்ப இந்த ஏ கேள்வி பாருங்க. ஏ கேள்வி நடுவுல மறை அடையாளம், இங்க நேர் 4, இங்க 1. அப்ப இந்த அடையாளம் 2 இல்லைன்னா 4ல இருந்து 1 கழிக்கணும். அப்படிதானே? எஸ் சார். அப்ப விட வந்து நேர் 3. விட வந்து நேர் 3. ஓகே. ஓகே சார். சரி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அடுத்தடுத்து ரெண்டு இணைக்கல மறை அடையாளங்கள். அப்ப முன்னுக்கு மறை 8. இது ரெண்டையும் நீங்க மாத்துனீங்கன்னு சொன்னா இது ரெண்டையும் மாத்துனீங்கன்னு சொன்னா இங்க நிக்கல நேர் வந்து இங்காலையும் நேர் 2 வந்து நேர் 2. அப்ப இது இப்ப வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா கழிக்கப்படும். அப்ப 2ல இருந்து தான் நாங்க 8 கழிக்க போறோம். அப்ப இங்க 2ல இருந்து 8 கழிச்சா இது வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப வளமைக்கு மாறான கழித்தல்னா விட மைனஸ்ல இருக்கணும். மறை 6. மறை 6. விடை மைனஸ்ல இருக்கணும். ஆகவே வந்து மறை 6 அப்படின்னு சொல்லி வருவார். அடுத்த கேள்வியில இங்க நிக்கல ரெண்டு பெருமானங்களும் மறையில இருக்குது. ரெண்டு அடையாளமும். அப்ப முன்னுக்கு சயம் உண்டு. அங்கால நேர், இங்கிட்டு நேர் 7. நேர் 7. அப்ப இது வந்து 7ல இருந்து இப்ப 3 கழிக்க போறோம். அப்ப இது வளமையான கழித்தல். வளமையான கழித்தல்னால இங்க நேர் 4 ஆன்சர். சரியா? ஓகே சார். நேர் 4 ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி. இதுலயும் அதே மாதிரி தான் இங்க நிக்கல ரெண்டும் பக்கத்து பக்கத்துல மறை அடையாளம். அப்ப இது நேர் 9, நடுவுல நேர், இங்கேயும் நேர் 6. அப்ப இப்படி வந்துடும். அப்ப 6ஐயும் 9ஐயும் கூட்டுனீங்கன்னு சொன்னா விட வந்து நேர் 15. விட வந்து நேர் 15. சரிதானே? சரி சார். சரி சார். அடுத்தது பாருங்க கிடைக்கல பக்கத்து பக்கத்துல ரெண்டுமே மறை அடையாளங்கள். அப்ப முன்னுக்குள்ளது மறை 5, அங்கால உள்ளது நேர் 5 மாறிடும். நேர் 5 மாறிடும். அப்ப சமனான பெருமானங்கள் இருந்து அடையாளங்கள் மட்டும் வேற மாய்க்க இருந்தா அப்ப இங்க என்ன விட? மறை மறை இங்க வந்து 0.
இங்க விட வந்து பூஜ்ஜியம், நேர் பூஜ்ஜியம், மறை பூஜ்ஜியம் எல்லாம் இல்ல. பூஜ்ஜியத்துக்கு அடையாளம் இல்லை. பூஜ்ஜியத்துக்கு வந்து அடையாளம் இல்லை. ஓகே ஓகே சார். சரி. ஓகே. அடுத்து இப்ப இங்க பக்கத்து பக்கத்துல ரெண்டு வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இந்த அடையாளம் ரெண்டையும் பெருக்கி விட்டீங்கன்னா இங்க நிக்கல மறை 3. மறை 3 சரியா? ஓகே சார். சரி. அடுத்து பாருங்க 7வது கேள்வி. எனக்குல மறை 11. இங்கால வந்து கூட்டல் அடையாளம் மறை 4. அப்ப ரெண்டு பெருமானங்களுமே மறையில இருக்குது. ஆகவே விட வந்து மறை 15. விட வந்து மறை 15. சார் நேர் 4 சார். மறை 15. நோ சரிமகள். சார். எனக்கில பாருங்க பக்கத்து பக்கத்துல ரெண்டு வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இந்த மறையால இந்த நேர பெருக்குனா அப்ப எண்ணுகிட்ட என்ன வந்துடும்? மறை 4 வந்துடும். நான் எல்லா இலக்களையும் பாருங்க அந்த அடையாளம் போட்டு அழகா காமிக்கிறேன். அதை நீங்க விளங்கிக்கிறோம். சரியா? ஓகே சார். அடுத்து பாருங்க இந்த இலக்குல பாருங்க ரெண்டும் மறை அடையாளம். அப்ப ரெண்டும் மறை அடையாளம்னா இங்க நிக்கல நேர் 2, இங்க நிக்கல மறை 1, அங்காலையும் நேர் 4. நேர் 4. அப்ப இந்த 4ஐயும் 2ஐயும் கூட்டினீங்கன்னா 6. 6ல இருந்து 1 கழிச்சா எவ்வளவு? 5. இப்படி ஈஸியா செய்யறதுக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்து இங்க மறை 5. இது ரெண்டையும் இது பண்ணா மறை 2. இது ரெண்டையும் இது பண்ணீங்கன்னு சொன்னா நேர் 6. அப்ப விட வந்து மறை 1. விட வந்து மறை 1. சரியா? ஓகே சார். சரி. அந்த கேள்விகள் அவ்வளவு போதும். இந்த கீழே உள்ளது நோ நீட். அதை நாங்க தீர்த்துக்குவோம். அந்த இந்த இப்ப ஏ கேள்வியில உள்ள இந்த அவ்வளவு கேள்வி உங்களுக்கு நான் செய்திருக்கேன். இந்த பாருங்க எனக்கு இந்த 10வது கேள்வியை நீங்க செய்யணும். 10வது கேள்வியை நீங்க செய்யணும். நான் 9 கேள்விகள் செய்து விட்டுருக்கேன். 10வது கேள்வி உங்களுக்கு. சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். 10வது கேள்விக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாப்போம் டக்குன்னு. 14 சார். 10வது கேள்விக்கு விட மறை 6. 10வது கேள்விக்கு விட மறை 6. எங்கோட்டு விதிமுறை என்ன? எங்கோட்டு விதிமுறை பக்கத்து பக்கத்துல இங்க நிக்கல வித்தியாசமான அடையாளம், இங்க நிக்கலையும் வித்தியாசமான அடையாளம். அப்ப இந்த மறை இந்த 2க்கு வந்துடும். இந்த மறை இந்த 2க்கு வந்துடும். இந்த மறை இந்த 8க்கு வந்துடும். அப்ப மறை 2 மறை 8. அப்ப மறை 10. மறை 2 மறை 8 மறை 10ன்னு வந்துருவார். அப்ப இங்க நிக்கல இது நேர் 4. இங்க நிக்கல இது நேர் 4. நடுவுல கூட்டல் அடையாளம், இங்கால மறை 10. அப்ப சின்ன எண்ணுல இருந்து பெரிய எண்ணை கழிக்கணும். 4ல இருந்து 10 கழிக்கணும். அவன் 4ல இருந்து 10 கழிக்கிறது என்ன கழித்தல்? வளமைக்கும் வளமைக்கு மாறான கழித்தல். அப்ப நாங்க எப்பயும் மாறி கழிச்சோம்னா கட்டாய விட எண்ணத்துல இருக்கணும், மறையில மறையில இருக்கணும். விட எண்ணத்துல இருக்கணும், மறையில இருக்கணும். இந்த 10 கேள்வி போதுமானது. திசை கொண்ட எண்கள் கூட்டல், திசை கொண்ட எண்கள் கழித்தலுக்கு போதுமானது. அப்ப கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும். சரியா? ஓகே சார். சரி. இது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சா? இந்த 10 கேள்வி நோட் பண்ணியாச்சா? எஸ் சார். இன்னும் டைம் வேணும்னு சொல்றவங்க சொல்லுங்க. இன்னும் டைம் வேணுமா?
டைம் வேணாம் சார். டைம் வேணாம் சார். சரி, ஓகே. அடுத்த தலைப்புக்கு போக போறோம். அடுத்த தலைப்பு போடுங்க. திசை கொண்ட எண்களை பெருக்கல். திசை கொண்ட எண்களை பெருக்கல். சரியா? போட்டாச்சு சார். சரி, அப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. இப்ப நாங்க திசை கொண்ட எண்கள் கூட்டல் பார்த்துட்டோம், திசை கொண்ட எண்கள் கழித்தல் பார்த்துட்டோம். கூட்டல்ல 2 விஷயம் இருக்குது, கழித்தல்லையும் 2 விஷயம் இருக்குது. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். கூட்டல்ல 2 வகை. எல்லாமே நேர்ல இருந்தா நேர்ல கூட்டல். நடுவுல கூட்டல் இருந்து பெருமானங்களுக்கு மறை இருந்தா அது மறையில கூட்டல். அதை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சரி. சார். இப்ப திசை கொண்ட எண்களை பெருக்கல். சாதாரணமாக நாங்க பெருக்கும் பொழுது எங்களுக்கு குறிகள் பிரச்சனை தேவையில்லை. சாதாரணமாக நாங்க ஒரு எண்ண பெருக்கையில எங்களுக்கு குறிகள் பிரச்சனை வராது. சரியா? இதை அப்படியே நோட் பண்ணுங்க. இந்த பாருங்க, 6ஐயும் 2ஐயும் பெருக்குறோம் மகன். அப்ப 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா உங்களுக்கு தெரியும், வாய்ப்பாட்டின் படி 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12. அப்படித்தானே? 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா எவ்வளவு? 12. 12. அப்ப இங்க 6க்கு முன்னுக்கும் நேரடையாளம், 2க்கு முன்னுக்கும் நேரடையாளம் அப்படின்னு நாங்க வச்சுக்கிருவோம். அப்ப இங்க ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளங்கள். ரெண்டுமே எப்படியாப்பட்ட அடையாளங்கள்? ஒரே மாதிரியான அடையாளம். ஒரே மாதிரி அடையாளம். அப்ப இரண்டும் ஒரே திசையை குறிக்கின்றன. இரண்டும் ஒரே திசையை குறிக்கின்றன. அப்ப 2 அடையாளங்களும் ஒரே மாதிரி அடையாளங்களா இருந்தா விட கட்டாயம் நேர்ல தான் இருக்கும். விட கட்டாயம் என்னத்துல இருக்கும்? நேர்ல தான் சார். நேர்ல தான் இருக்கும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். அடையாளம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா, அடையாளம் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா, அப்போ ஒரு நேரையும் இன்னொரு நேரையும் பெருக்குனா விட கட்டாயம் என்னத்துல இருக்கும்? நேர். பாத்துங்க தானே, பாத்தீங்க தானே. அவரு எங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல. சரியா? நேர்ல சார். நான் இங்க சொல்லுறேன், 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12 அப்படின்னு எங்களுக்கு தெரியும். அப்ப 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12 தானே. அப்ப இந்த 2 அடையாளங்களுக்கு முன்னுக்கும் அடையாளம் இணைக்கல போட்டு இல்லை. அப்ப இவ்வாறு ஒரு எண்களுக்கு முன்னுக்கு அடையாளம் போட்டில்ல அப்படின்னு சொன்னா அந்த 2 பெருமானங்களும் கட்டாயம் நேர்ல தான் இருக்குது. நேர் அடையாளம் இருந்தா போட்டாலும் உண்டு, போடாட்டியும் உண்டு. நேர் அடையாளம் இருக்கும் இடங்கள்ல நாங்க அடையாளத்தை சில நேரத்துல போடுவோம், சில நேரத்துல போடாமலும் இருப்போம். ஆனா மறை அடையாளம் இருந்தா கட்டாயம் போட்டே ஆகணும். மறை அடையாளம் இருந்தா கட்டாயமானது. அப்ப 2 பெருமானங்களும் ஒரே மாதிரி அடையாளமா இருந்தா, 2 பெருமானங்களும் ஒரே மாதிரி அடையாளமா இருந்தா விடையும் கட்டாயம் நேர்ல தான் இருக்கும். அப்ப 2 ஒரே மாதிரி அடையாளங்களை பெருக்குனா நேர் வர வேண்டும். 2 ஒரே மாதிரி அடையாளங்களை பெருக்குனா என்ன வரணும்? நேர் சார். நேர் வர வேண்டும். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க, 2 ஒரே மாதிரி அடையாளங்கள் எப்பயுமே ரெட்டையில தான் இருக்கணும், ஒத்தையில இல்ல, ஒற்றை இல்ல, இரட்டையில தான் இருக்கணும். அப்ப 2 ஒரே மாதிரி அடையாளங்கள். நல்லா வேலைங்க, திரும்ப திரும்ப சொல்றேன், 2 ஒரே மாதிரி அடையாளங்கள். அப்ப ரெண்டுமே நேரா இருக்கணும். ரெண்டுமே நேரா இருந்து நாங்க பெருக்கணும்னா கட்டாயம் விடையும் நேர்ல தான் இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். ஓகே சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இதை கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
சரி, அத மைக்க ஓப்பன் பண்ணுங்க. கண்டிப்பா பாத்தீங்க. அது போட்ட நாள்ல இருந்து எனக்கு தெரியும். நான் பார்த்து ரிப்போர்ட் அடிச்சுட்டு நான் பேசாம விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சோசியல் மீடியால இந்த மாதிரி ஒர்க்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள், அதுவும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு பெருமானங்களும் ஒரே மாதிரி அடையாளமா இருந்தா கட்டாயம் அங்க நேர்த்தா வரும். கட்டாயம் என்னத்துல வரும்? நேர் சார். நேர்ல வரும். சரியா? ஓகேவா? அது ஓகே அதுல சார். யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இப்ப இல்ல தானே? நோ சார். சரியா? இப்ப இத பாருங்க. இப்ப இங்க ஒரு பெருமானம் நேர்ல இருக்குது, ஒரு பெருமானம் என்னத்துல இருக்குது? மறையில சார். மறையில இருக்குது. ஆனா எங்களுக்கு தெரியும் ஆறையும் ரெண்டையும் பெருமை எத்தனை? 12 சார். 12. ஆறையும் ரெண்டையும் பெருக்குனா எங்களுக்கு 12ன்னு தெரியும். ஆனா அடையாளம் ரெண்டு ஒரே மாதிரி இல்லையே, அடையாளம் வேற வேற தானே. எஸ் சார். அப்ப அடையாளம் மாறும் பொழுது கட்டாயம் விடையின்ற அடையாளமும் கட்டாயம் மாறுவாரு. அப்ப இங்க பார்த்துக்கொள்ளுங்க, ஒரு அடையாளம் நேர்ல இருக்குது, ஒரு அடையாளம் என்னத்துல இருக்குது? மறையில சார். மறையில இருக்குது. அப்ப வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா விடையும் வித்தியாசமா தான் இருக்கணும். விடையும் கட்டாயம் என்னவா இருக்கணும்? வித்தியாசமாக வித்தியாசமாக இருக்கணும். அப்ப ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேரும், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா கட்டாயம் மறையும் தான் வரும். விளங்கிச்சா? அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை சார். மறை. சரியா? அப்ப நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு ஆறையும் ரெண்டையும் பெருக்குனா 12ன்னு எங்களுக்கு தெரியும் கன்ஃபார்மா. அது 100% உண்மைதானே. ஆறையும் ரெண்டையும் பெருக்குனா 12. அப்ப ஆறையும் ரெண்டையும் பெருக்குனா 12 வரும் பொழுது ரெண்டுமே நேர்ல இருந்தாலும் அதே ஆன்சர், ரெண்டுமே மறையில இருந்தாலும் அதே ஆன்சர், ஒன்று நேர் ஒன்று மறையில இருந்தாலும் அதே பெருமானம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை மகன். ஏன்னா அது வித்தியாசமானது, கருத்து வேறு. பெருமான் அதாவது ஆறையும் ரெண்டையும் பெருக்கிற சிஸ்டம் ஒன்றுதான், ஆனா கருத்து வேறையே. ஏன்னா ரெண்டுமே நேரா இருக்குது. இங்க ஒன்று நேர் ஒன்று மறை. சரியா? மறை பெருக்கல் நேர். அப்ப இது ரெண்டு வேறு. அப்ப இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது அங்க விடையிலையும் பெருமானம் அடையாளம் என்ன செய்வார்? கட்டாயம் மாறுவாரு. அதை நீங்க மறந்துடக்கூடாது. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறைத்தான் வரும். வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா என்ன வரும்? மறை சார். மறை வரும். சரியா? ஓகேவா? ஓகே சார். கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க.
நோட் பண்ணிட்டீங்களா? எஸ் சார். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு அடையாளங்களும் நேரா இருந்தா கட்டாயம் நேர்ல தான். ஒரே மாதிரி அடையாளங்களுக்கு நேர் வரும். வித்தியாசமான அடையாளங்களுக்கு என்ன வரும்? மறை வரும். சரியா? இன்னும் டைம் வேணுமா? எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? சரி, இதுதான் இதுக்கான விளக்கம். இரு திசை கொண்ட எண்களை பெருக்கும் போது இரு திசை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுது சரியா, இரு திசை கொண்ட எண்களின் திசைகள் கருதாமல் இரு திசை கொண்ட எண்களினதும் பருமன்களின் பெருக்கத்தை பெருக. அப்ப 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும்னா 12. சரியா மகன்? 6ஐயும் 2ஐயும் பெருக்கணும் எவ்வளவு? 12. 12. அப்ப இதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை தானே? இது எங்களுக்கு கிளியரா தெரியும் தானே? இப்பதான் வாராரு. இரு திசை கொண்ட எண்களும் ஒரே திசையில் இருப்பில் அப்ப 6ம் நேர் 2ம் நேர் அப்படி இருந்தா அப்ப அங்க விடையும் கட்டாயம் என்னத்துல இருக்கும்? நேர்ல இருக்கும். விடையும் நேர்ல இருக்கும். அத மறந்துடாதீங்க. சரியா? இரு திசை கொண்ட எண்கள்ல ஒன்றுக்கொண்டு எதிரானதாக இருந்தா அப்ப 6 வந்து மறையில இருக்குது, 2 வந்து நேர்ல இருக்குது. இப்ப இங்க வித்தியாசமான அடையாளங்கள் கட்டாயம் விடையில மறைத்தான் வரும். வித்தியாசத்துக்கு நாங்க சொல்றது மறை அடையாளம். சரியா? வித்தியாசமான அடையாளம் அப்படின்னு சொன்னா அதுக்கு நாங்க இங்க சொல்லுவோம் மறை அடையாளம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே சார். இத கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டீங்களா மகன்? நோட் பண்ணிட்டீங்களா மகள்? எஸ். அப்ப நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா நேரும், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா மறை. வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா மறையும் வரும்.
அதான் மறையும் வரும், அதை ஞாபகத்துல வச்சுக்கிறோம். சரி, இப்ப இங்க விஷயத்துக்கு போவோம். சரி, இப்ப இங்க பாருங்க, இங்கனைக்குல மறை அடையாளம், இங்கனைக்குலையும் மறை அடையாளம். அப்ப இது ரெண்டும் ஒரே குறியா வித்தியாசமான குறியா? ஒரே குறி. ஒரே குறி. ஒரே குறி. இந்த பாருங்க, இங்க என் ஒயிட் போர்ட்ல நான் எழுதி வச்சிருக்கேன். இங்க ஒயிட் போர்ட்ல எழுதி வச்சிருக்கேன். அப்ப ரெண்டு அடையாளங்களும் நேராக இருந்தாலும் நேர்த்தா, ரெண்டு அடையாளங்கள் இருந்து மறையாக இருந்தாலும் நேர்த்தா. ஓகே, ரெண்டு அடையாளங்கள் நேராக இருந்தாலும் நேர், ரெண்டு அடையாளங்கள் மறையாக இருந்தாலும் நேர்த்தா வரும். அதை மறந்துடாதீங்க. அப்ப இதுதான் இங்க எங்களுக்கு மிக முக்கியமானது. அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா என்ன வரும்? மறை. மறை வரும். இதுதான் இந்த பாடத்தின் சாராம்சம். அப்ப இது மேல உள்ளது ரெண்டும் ஒரே மாதிரி அடையாளங்கள், மேல உள்ளது ரெண்டும் ஒரே மாதிரி அடையாளங்கள், கீழே உள்ளது ரெண்டும் வித்தியாசமான அடையாளங்கள். இப்ப இன்னைக்கு படிச்சு தந்திருக்கிறது இதுதான். அப்ப இதை மறந்துட்டா சிக்கலாகி போயிடும். அப்ப இப்ப இந்த ஆறுலையும் மறை அடையாளம், இந்த ரெண்டுலையும் மறை அடையாளம். அப்ப ரெண்டுமே மறையில இருக்குது. அதனால விட கட்டாயம் நேர்ல இருக்கும். விட கட்டாயம் என்னத்துல இருக்கும்? நேர்ல சார். நேர்ல இருக்கும். அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை சார். மறை. சார், அப்ப கிளியர் தானே? இப்ப இது கிளியர் தானே? இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சார் உங்க ஒயிட் போர்ட்ல உள்ளது சார்? ஒயிட் போர்ட்ல உள்ளதையும் நோட் பண்ணிக்கிறோம், இந்த உதாரணத்தையும் நோட் பண்ணிக்கிறோம். ஒயிட் போர்ட்ல உள்ளதை நோட்னு சொல்லி போட்டு நோட் பண்ணுங்க. ஒயிட் போர்ட்ல உள்ளதை நோட்னு சொல்லி போட்டு நோட் பண்ணுங்க. நோட். சரியா மகன்? சரியா மகள்? இந்த கேர்ள்ஸ் சத்தம் வருதே இல்ல. ஓகே சார். கிளாஸ்ல யாரும் இல்லையோ தெரியல. கொஞ்சம் டைம் சார். மைக் ஆன் பண்ண வேணாம்னு சொல்லுங்களேன். மைக்கை ஒன் பண்ண வேணாமா மகன்? மைக்கை ஒன் பண்ணா ஓப் பண்ணிருங்க குயிக்கா. அப்ப நான் இந்த திசை கொண்ட பெருக்கல்ல சொல்லி தந்திருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தந்திருக்கிற ரெண்டு பெருமானங்களை தான் எப்பயுமே கருதணும். அதாவது பெருமானங்கள் இரட்டையில இருக்கணும், ஒற்றையில இருக்கே இயலாது. அப்ப ரெண்டு பெருமானங்களுக்கு தான் இந்த விதிமுறை செல்லுபடியாகும். இப்ப 3 பெருமானம், 4 பெருமானம், 5 பெருமானம் எல்லாம் தந்திருந்தா நீங்க ரெண்டு ரெண்டா தான் பெருக்கி விட எடுக்கணும். ரெண்டு ரெண்டா பெருக்கி தான் நீங்க விட எடுக்கணும். ஒரேடியா செய்ய இயலாது நிச்சயமா. சரியா? அப்ப எங்களுக்கு ரெண்டு பெருமானங்களும் நேர்ல இருந்தா விட நேர், ரெண்டு பெருமானங்கள் மறையில இருந்தாலும் விட நேர். அப்ப அதுக்கு நாங்க சொல்றது, ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா விடை நேர்லையும், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா விடை மறையிலையும் இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார். கிளியரா எல்லாருக்கும்? இப்ப எல்லாருக்கும் கிளியரா? கிளியர் சார். சார், இது எல்லாரும் நோட் பண்ணியாச்சா? இன்னும் டைம் வேணுமா? சார் போர்ட்ல உள்ளதை மட்டும் இந்த லேப்டாப் ஸ்கிரீன்ல உள்ளதை நோட் பண்ணணும், போர்ட்ல உள்ளதை நோட் பண்ணணும்.
நோட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார். சரி, அப்ப தெளிவா புரிஞ்சு கொள்ளணும். திசை கொண்ட எண்களை பெருக்கும் பொழுது ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா விட நேர்லையும், வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா விட என்னத்துலயும் இருக்கும், மறையில். மறையிலையும் இருக்கும். இது எல்லாருக்கும் கிளியர்? இது எல்லாருக்கும் கிளியர் தானே? சார். சரி, இப்ப இங்க பாருங்க, 6ஐயும் 2ஐயும் தான் பெருக்குறாங்க. 6ஐயும் 2ஐயும் தான் பெருக்குறாங்க. ஒரு பெருமானம் நேர்ல இருக்குது, ஒரு பெருமானம் மறையில இருக்குது. அப்போ ஒரே மாதிரி அடையாளங்களா, வித்தியாசமான அடையாளங்களா? வித்தியாசமான அடையாளம். அப்ப வித்தியாசமான அடையாளமா இருந்தா விடையில அடையாளம் மறையில இருக்குமா, நேர்ல இருக்குமா? மறை. மறையில இருக்கும். சரியா? அப்ப எப்ப மறை வரும், எப்ப நேர் வரும் அப்படிங்கறதுல இப்ப எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சா? எஸ் சார். சார், அப்ப விடை நேர் முன்னுக்குள்ள கொஞ்சம் போடுறீங்க. விடை நேர்ல வரணுமா இருந்தா ரெண்டு அடையாளங்களுமே ஒரே அடையாளங்களா இருக்கணும். ரெண்டு அடையாளங்களும் ஒரே அடையாளங்களா இருக்கணும். விடை மறையில வரணுமா இருந்தா கட்டாயம் ஒரு அடையாளம் நேர்லையும் ஒரு அடையாளம் என்னத்துல இருக்கணும், மறையிலையும் இருக்கணும். சரியா? இது ஞாபகத்துல வச்சுக்கிட்டீங்கன்னா சரி. அப்ப நான் இதை சொல்லித்தாரேன். ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை சார். இதுக்கு முன்னுக்குள்ள போடுறீங்க. அதுக்கு முன்னுக்குள்ளே தான் போட்டிருக்கேன், இப்ப பின்னுக்குள்ளே தான் போடணும். சரியா மகள்? சரியா மகன்? மகள் நோட் பண்ணிட்டீங்களா? 1 minute. சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகள். இதுக்கு முன்னுக்குள்ள. இதுக்கு முன்னுக்குள்ளே தானே மகள் முதல்ல போட்டேன் நானு. இப்ப நீ இன்னும் நோட் பண்ணி முடிக்க இல்லையா? இந்தா இங்க இது இருக்குது, இதுக்கு அடுத்து இது மறை 6 மறை 2, ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளங்கள். அப்ப ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளங்களா இருந்தா விட நேர்ல இருக்கும். சரியா? சரி, அப்ப கிளியர் தானே? இதுல பிரச்சனை இல்லையே இப்ப? சார். சரி, இதை நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? எஸ் சார். சரி, கொஞ்சம் குயிக் பண்ணுங்க மகள், கொஞ்சம் குயிக் பண்ணுங்க. சரியா? சரியா?
இன்னும் நோட் பண்றீங்களா மகள்? என்ன மகள் செஞ்சு கொண்டிருக்கீங்க? சரி, அடுத்தது பாருங்க. பண்ணியாச்சு சார். சரி, நான் மாத்திட்டேன், செய்ய வழி இல்ல. இப்ப இது அந்த மூன்றாவது உதாரணத்துல, இப்ப இந்த மூன்றாவது உதாரணத்துல நல்லா விளங்கிக் கொள்ளலாம். சரியா? அந்த மூன்றாவது உதாரணத்துல 4 உதாரணம் இருக்குது. முதலாவது பாருங்க, ரெண்டுமே நேர்ல இருக்குது. சரியா? நேர் 2 நேர் 5, நேர் 2 நேர் 5, ரெண்டுமே ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? வித்தியாசமான அடையாளம் சார். நல்லா பாரு மகன், பார்க்காம சொல்லாத. ஒரே ஒரே மாதிரி அடையாளம். அடுப்பாக்குறீங்களே, ரெண்டும் நேர்ல இருக்குது, 5ம் நேர்ல இருக்குது. அப்போ ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா விட நேர்ல இருக்குமா, விட மறையில இருக்குமா? நேர்ல நேர்ல இருக்கும். ஒரே மாதிரி அடையாளங்களுக்கு நேரும், வித்தியாசமான அடையாளங்களுக்கு மறையும் வரும். ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் பெருக்கப்பட்டா மறை. அப்போ 1வது கேள்விக்கு வந்து ரெண்டுமே நேர்ல இருக்குது. அப்ப அதனால விடை நேர்ல இருக்குது. ஆனா இந்த 2வதுலயும் இந்த 3வதையும் பாருங்க, ஒரு பெருமானம் நேர்ல இருக்குது, ஒரு பெருமானம் மறையில இருக்குது. அது கிளியரா? ஒரு பெருமானம் நேர்லயும், ஒரு பெருமானம் மறையிலையும். அப்ப மறை 2 நேர் 3, மறை 2 நேர் 3 வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப விட வந்து மறையில தான் இருக்கும். நேர் 5 மறை 3 வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இங்கேயும் மறையில தான் இருக்கும். ஓகே ஓகே சார். சார், கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து பாருங்க, இப்ப நான் முதல்ல சொன்னேன், இந்த விதிமுறை 2 பெருமானங்களுக்கு தான் செல்லுபடியாகும். 2 பெருமானங்களுக்கு மாத்திரம்தான் இதை பயன்படுத்தணும். இப்ப இந்த 4வது உதாரணத்துல எத்தனை பெருமானங்கள் தந்திருக்காங்க? 3 பெருமானங்கள். 3 பெருமானங்கள். அப்ப அந்த 3 பெருமானங்கள்ல முதல்ல இந்த மறை 2 பெருமானத்தை நீங்க பெருக்கிக்கிறோம். அப்ப இந்த மறை 2 பெருமானத்தை நீங்க பெருக்குனீங்கன்னா மறை 4 மறை 3 ஒரே மாதிரி அடையாளமா, வித்தியாசமான அடையாளமா? ஒரே மாதிரி. ஒரே மாதிரி அடையாளம். அப்ப 4ஐயும் 3ஐ பெருக்குனீங்கன்னா 12, மறையையும் மறையையும் பெருக்குனீங்கன்னா நேர். இதுக்கப்புறம் எங்களுக்கு லேசு. இப்ப இங்க நினைக்கல, நேர் 12 நேர் 2. இப்ப இது எங்களுக்கு ஈஸி தானே. அப்ப 12ஐயும் 2ஐயும் பெருக்குனா 24, ரெண்டுமே நேர்ல இருக்குது. அதனால விட நேர் 24. சரியா? சரி சார். குயிக்கா கொஞ்சம் நோட் பண்ணுங்க, லேட் பண்ணாங்க, கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. எழுதியாச்சு சார். இன்னும் டைம் வேணுமா? நோ சார். நோ. அப்ப எல்லாருக்கும் இப்ப கிளியர் தானே? சொல்லுங்க மகன். அப்ப இந்த மாதிரி தான் ஒரு கணக்கை செய்யறது. சரியா? சரி சார். ஓகே சார். இன்னும் டைம் வேணுமா? நோ சார். அப்ப இப்ப எல்லாருக்கும் புரிஞ்சது தானே? எஸ் சார். சார், இதை நோட் பண்ணிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? தேவையில்ல சார். அப்ப இப்ப நாங்க படிச்சதை கொஞ்சம் ஞாபகப்படுத்திக் கொள்வோம். எங்களுக்கு 2 பெருமானங்கள் தந்து 2 பெருமானமும் நேர் அடையாளத்துல இருந்தா விடை என்னத்துல இருக்கும்? நேர்ல. நேர்ல சார். இதையும் நேர்ல இருக்கும். இதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? நோ சார். நோ சார். எங்களுக்கு 2 பெருமானங்கள் தந்து
ரெண்டு பெருமானமும் மறை அடையாளத்துல இருந்தா விட என்னத்துல இருக்கும்? நேர்ல நேர்ல இருக்கும். அப்ப இதுக்கு நாங்க சொல்றது இதுக்கு நாங்க சொல்றது ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்டா விடை என்னத்துல இருக்கும்? நேர்ல நேர்ல இருக்கும். அதுல யாருக்கா இப்ப பிரச்சனை இருக்கா? நோ சார் சரி. இப்ப எங்களுக்கு தார ரெண்டு பெருமானம் ஒன்று நேர்லையும் ஒன்று மறையில இருந்தா என்ன நடக்கும்? மறை சார் மறையில வரும் விட. மறை சார் ஒரு பெருமானம் நேர்லையும் ஒரு பெருமானம் மறையிலையும் காணப்பட்டா வித்தியாசமான அடையாளங்கள்னு சொல்லுவோம். அப்ப வித்தியாசமான அடையாளங்கள் இருந்தா விட கட்டாயம் மறையில தான் இருக்கும். விட கட்டாயம் என்னத்துல இருக்கும்? மறையில இருக்கும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார் சரி. இப்ப இங்க இது பாருங்க, ஒரு பெருமானம் தசமதானத்துல இருக்குது, ஒரு பெருமானம் முழு எண்ல இருக்குது. அப்ப இதெல்லாம் நாங்க ஆல்ரெடி பெருக்கிறதுக்கு படிச்சிட்டோம். அப்ப இந்த தசம பெருமானத்தையும் இந்த முழு எண்ணையும் முதல்ல நீங்க என்ன செய்யணும்? 2.5 ஐந்தையும் முதல்ல பெருக்கிக்கிறோம். 2.5 முதல்ல பெருக்கிக்கிறோம். அப்ப இது ரெண்டையும் பெருக்கும் பொழுது 5 25க்கு 5 மீதி 2 தசத்துக்கு நேரம் தசம் 2 10 2 12. அப்ப இங்க விட வரும் எங்களுக்கு 12.5. இந்த பாருங்க, இது ரெண்டையும் பெருக்குனா எங்களுக்கு விட 12.5. இப்ப ரெண்டு பெருமானங்களும் நேர்ல இருக்குதா, ரெண்டு பெருமானமும் மறையில இருக்குதா, இல்ல ரெண்டு பெருமானமும் வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கா? அடையாளம் வித்தியாசமான அடையாளம். அப்ப ரெண்டு பெருமானங்களும் வித்தியாசமான அடையாளமா இருந்தா விடையும் கட்டா எண்ணத்துல இருக்கணும், வித்தியாசமா தானே இருக்கணும். எஸ் சார் மறையில அப்ப மறை வித்தியாசம் என்பது மறை. ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் காண்றதுன்னு சொன்னா கழிச்சு பார்க்கணும். அவங்களோட பண்புகள், அவங்களோட இயல்பு, அவங்களோட குவாலிட்டி, பிஹேவியர், இது எல்லாத்தையும் ஒருத்தர்ல இருந்து ஒருத்தரை நாங்க கழிச்சு தான் பார்க்கணும். அப்ப வித்தியாசம் என்பது எப்பயுமே கழித்தலை உணர்த்தும், மறை அடையாளத்தை உணர்த்தும். சரியா? ஓகே சார் அப்ப இது ரெண்டையும் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இது ரெண்டையும் கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நோட் பண்ணியாச்சு சார் நோட் பண்ணிட்டா திரும்பி ஒருக்கா பாருங்க. நோட் பண்ணிட்டா திரும்பி ஒருக்கா பாருங்க. சரியா மகன்? சரியா மகள்? ஓகே சார் அப்ப நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்தது திசை கொண்ட எண்களோட பெருக்கல். இதண்ட பெருக்கல் திசை கொண்ட எண்களோட பெருக்கல். திசை கொண்ட எண்களோட பெருக்கல். சரியா? அடுத்து திசை கொண்ட எண்களின் வகுத்தல். தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க, திசை கொண்ட எண்களின் வகுத்தல். திசை கொண்ட எண்களின் வகுத்தல் போடுங்க ஹெடிங். அந்த மைக் கொண்டு ஒன்ல இருக்குது, அந்த மைக்கை கொஞ்சம் ஓப் பண்ணுங்க. அடிக்கடி உங்க மைக்கை பார்த்து கொள்ளணும், ஒன் பண்ணி வச்சிருக்கீங்களா ஓப் பண்ணி வச்சிருக்கீங்களான்ட்டு. ஏன்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமா இருக்கும். சரி, தலைப்பு போட்டாச்சா? திசை கொண்ட எண்களை வகுத்தல் போட்டாச்சு சார். சரி, திசை கொண்ட எண்கள் வகுத்தல். இப்ப இவ்வளவு நேரம் நாங்க பார்த்தது பெருக்கல். இப்ப நாங்க பார்க்க போறது வகுத்தல். முதல்ல செய்தது போலவே தான் அந்த 6ஐயும் 2ஐயும் தான் இங்க வச்சிருக்காரு. அந்த 6ஐயும் 2ஐயும் தான் இங்க வச்சிருக்காரு. அப்ப அந்த 6ஐயும் 2ஐயும் ஏன் இங்க வச்சு சொல்றாரு அப்படின்னு சொன்னா, 6 2ஆல பிரிச்சா உங்களுக்கு தெரியும் 3ன்னு சொல்லி. 6 2ஆல பிரிச்சா எவ்வளவு? 3 சார். 3. அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? 6 2ஆல பிரிச்சா 3ங்கிறதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல தானே? இல்ல சார்.
இல்ல. No, இப்ப sir. இந்த 6லயும் இந்த 2லயும் அடையாளம் இல்ல அப்படின்னு சொன்னா ரெண்டுமே நேர் பெருமானம். அப்ப நாங்க அங்க பெருக்கல்ல எப்படி செஞ்சோம்? ஒரே மாதிரி அடையாளங்கள் பெருக்கப்பட்ட விட நேர். அப்ப பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் எந்தவித மாற்றமும் இல்ல மகன். நல்லா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் எந்தவித மாற்றமும் இல்ல. சேம் நியதி தான். சேம் நியதி தான். ரெண்டு பெருமானங்களும் நேர்ல இருந்து பிரிக்கப்பட்டா விட கட்டாயம் நேர்த்தா வரும். ரெண்டு பெருமானங்களும் மறையில இருந்து பிரிக்கப்பட்டாலும் விட கட்டாயம் நேர்ல தான் வரும். அப்ப இது ஒரே மாதிரி அடையாளங்கள் பிரிக்கப்பட்டா நேர், வித்தியாசமான அடையாளங்கள் வகுக்கப்பட்டா என்னத்துல வரும்? பெருக்கலும் பிரித்தலும் எப்படியாப்பட்டவங்க? பெருக்கலும் பிரித்தலும் எப்படியாப்பட்டவங்க? கிட்டத்தட்ட உறவினர்கள் மாய்க்கு. ஒரு- கிட்டத்தட்ட எப்படியாப்பட்டவங்க? உறவினர்கள் மாதிரி. உறவினர்கள். உறவினர்கள் மாதிரி. அதே மாதிரிக்கே கூட்டலும் கழித்தலும் கிட்டத்தட்ட உறவினர்கள் மாதிரி. அப்ப அதனால வேண்டி கூட்டல் கழித்தலுக்கு ஒரு நியதியும் பெருக்கல் பிரித்தலுக்கு ஒரு நியதியும் அப்படிங்கிற மாதிரி நாங்க போவோம். அப்ப இங்க 6ம் 2ம் நேர் அடையாளங்கள். அப்ப ஒரே மாதிரி அடையாளம். அப்ப இங்க பிரிக்கப்பட்டா நேர்ல வரும் விட. என்னத்துல வரும் விட? நேர்ல வரும். நேர்ல வரும். சரியா? அது Excuse me, கிளியர் sir. தானே? அது கிளியர் தான். சொல்லுங்க. Clear, sir. சொல்லுங்க மகள். சார் அப்ப கழித்தலுக்கு என்ன கொஞ்சம் ஒயிட் போர்ட்ல எழுதி காட்ட முடியுமா? கழித்தல் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேனே மகள். கூட்டல் 2 வகைப்படும், கழித்தல் 2 வகைப்படும் சொல்லி தந்தானே அங்க. எல்லாமே Yes. நேர்ல இருந்தா நேர்ல கூட்டல். எல்லாமே மறையில இருந்தா மறையில கூட்டல். ஞாபகம் இருக்கா? Yes, sir. நான் இந்த பாடம் முடிஞ்சதோட இந்த பெருக்கலுக்குள்ளதையும் இந்த கூட்டலுக்குள்ளதையும் ஒரு சாராம்சம் எழுதி போடுறேன். சரியா? Okay, sir. இப்ப இல்ல, இந்த பாடம் முடியும் தருவாயில நான் பெருக்கலுக்குள்ளதையும் கூட்டலுக்குள்ளதையும் கட்டாயம் உங்களுக்கு ஒரு சாராம்சம் எழுதி போடுறேன். ஓகே தானே? Okay, sir. சரி, குயிக்கா இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே நியதி தான். பெருக்கலுக்கும் வகுத்தலுக்கும் ஒரே நியதி தான். சரியா? சரியா மகள்? சரியா மகன்? Okay, sir. கிளியர் தானே இப்ப? Yes, sir. சரி, இதை கொஞ்சம் வேகமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. Not yet. இன்னும் டைம் வேணுமா யாருக்காவது? இந்த ஒயிட் போர்ட்ல எழுதியிருக்கேன். இதை நோட்னு சொல்லி போட்டு இதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஒயிட் போர்ட்ல எழுதியிருக்க நோட்னு சொல்லி போட்டு அதையும் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல ஒரு பெருமானம் மறையிலையும் ஒரு பெருமானம் எண்ணத்திலையும் இருக்குது. ஒரு பெருமானம் மறையிலையும் ஒரு பெருமானம் எண்ணத்திலையும் இருக்குது. நேர்ல. நேர்லையும் இருக்குது. அப்போ ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா?
வித்தியாசமான அடையாளம். வித்தியாசமான அடையாளம். அப்ப வித்தியாசமான அடையாளமா இருந்தா விட கட்டாயம் மறையில தான் இருக்கும். விட கட்டாயம் என்னத்துல இருக்கும்? மறையில மறையில இருக்கும். சரியா? சரி சார். சரி. அப்ப நான் என்ன சொல்ல வாரேன்னா, நாங்க பெருக்கலுலையோ வகுத்தல்லையோ ரெண்டு பெருமானங்களை பயன்படுத்தும் பொழுது ஒரே மாதிரி அடையாளங்கள் இருந்தா பயப்படாம விடையில நேர அடையாளம் போடுங்க. வித்தியாசமான அடையாளங்களா இருந்தா கட்டாயம் மறையில போட்டுறணும். அது எந்த பெருமானத்தை பெருக்கினாலும் பரவாயில்லை. ரெண்டு பெருமானங்களை பெருக்கும் பொழுது ஒரே மாதிரி அடையாளம் இருந்தா நேரும், வித்தியாசமான அடையாளம் இருந்தா என்னத்தை போட்டுறணும்? மறை சார். மறையையும் போட்டுறணும். ஓகே மகன்? ஓகே மகள்? ஓகே சார். சரி, இதை நோட் பண்ணியாச்சா? 2 minutes சார். சரி, கொஞ்சம் குயிக்கா நோட் பண்ணுங்க பாப்போம். சரியா மகள்? சரியா மகன்? ஓகே சார். சரி, ஓகே சார். இன்னும் டைம் வேணுமா நோட் பண்றதுக்கு? நோ சார். சரியா? இதுல இன்னும் ரெண்டு உதாரணம் இருக்குது. இந்த நோட்டை போட்டுக்கொள்ளுங்க. இது ஆல்ரெடி நாங்க அங்க பெருக்கலுக்கு எழுதிட்டோம். இப்ப இங்க பிரித்தலுக்கு. சரியா? இங்க பிரித்தலுக்கு ஒரு திசையை கொண்ட எண்ணினால் வேறொரு திசை கொண்ட எண்ணை வகுக்கும் பொழுது குறிகளை கருதாமல் முதல்ல வகுத்து கொள்ளணும். ரெண்டு குறிகளுமே ஒரே மாதிரி இருந்தா, ரெண்டு குறிகளும் ஒரே மாதிரி இருந்தா, இப்ப ஆறும் நேர், ஆறும் நேர். சரியா? இங்கால ரெண்டும் நேர். அப்ப ரெண்டுமே நேர அடையாளமா இருந்தா விடையில பயப்படாம நீங்க நேர போட்டுறணும். விடையிலையும் நீங்க பயப்படாம நேர போட்டுறணும். இப்ப இங்க ஆறு வந்து மறையில இருக்குது. ஆறுங்க எண் 6 வந்து மறையிலையும் எண் 2 வந்து நேர்லையும் இருக்குது. அப்ப இங்க வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப கட்டாயம் எங்களுக்கு விட தெரியும், அடையாளம் மட்டும்தான் இங்க நாங்க யோசிக்கணும். அப்ப இங்க வித்தியாசமான அடையாளமா இருந்தா நீங்க கட்டாயம் என்னத்தை போட்டுறணும்? வித்தியாசம். மறை அடையாளத்தை போட்டுறணும். வித்தியாசமான அடையாளமா இருந்தா மறை அடையாளத்தை போட்டுறணும். ஓகேவா? ஓகே சார், இந்த 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 இதை எழுதி கொள்ளுங்க. இந்த தியரி எழுதி கொள்ளுங்க. அப்ப பெருக்கலுக்கும் பிரித்தலுக்கும் ரூல்ஸ் வந்து ஒண்ணுதான். பெருக்கலுக்கும் பிரித்தலுக்கும் ரூல்ஸ் வந்து என்னது? ஒண்ணுதான். பெருக்கலுக்கும் பிரித்தலுக்கும் ரூல்ஸ் மாற்றம் இல்ல. வகுத்தல் பெருக்கல் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி தான் நியதி. ஒரே மாதிரி தான் நியதி. அப்ப நீங்க பெருக்கும் பொழுதும் குறிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா நேர போட்டுறணும். வகுக்கும் பொழுதும் குறிகள் ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா நேர போட்டுறணும். பெருக்கும் போதும் வகுக்கும் பொழுதும் குறிகள் ரெண்டும் வித்தியாசமாக இருந்தா கட்டாயம் மறைத்தா வரும். அங்க கட்டாயம் மறைத்தா வரும். சரியா மகன்? சரியா மகள்? சரி சார். சரி சார். அப்போ ஓகே தானே?
சரிதானே மகன், சரிதானே மகள்? ஓகே சார். சரி, இப்ப எங்களுக்கு நல்ல பயிற்சி இருக்குது. சரியா? இந்தா பார்த்துக்கொள்ளுங்க. 4.3 பயிற்சி இங்க இருக்குது. 4.3 பயிற்சி இது உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரியா? ஓகே சார். 4.3 பயிற்சி உங்களுக்கு ஹோம்ஒர்க். சரிதானே? இப்ப இதுல நான் 2 கேள்வி உங்களுக்கு செய்து விடுவேன். இந்த 9வது கேள்வியையும் இந்த 10வது கேள்வி இப்ப நான் செய்யறேன். பார்த்துக்கொள்ளுங்க. 9வது கேள்வியில பாருங்க மகள். இங்கனக்குல மறை 2 இருக்குது, இந்த இலக்குல நேர் 2 இருக்குது, அடுத்து இங்கேயும் மறை 5 இருக்குது. சரியா? ஓகே சரி, ஓகே அப்ப அப்ப நான் என்ன செய்யறேன், மறை 2ஐயும் மறை 5ஐயும் முதல்ல பெருக்கிறேன். மறை 2ஐயும் மறை 5ஐயும் முதல்ல பெருக்கிட்டு அப்புறம் நேர் 2 பெருக்கிறேன். ஓகேவா? ஓகே. அப்ப இங்க மறை 2ஐயும் மறை 5ஐயும் பெருக்குனீங்கன்னா நேர் 10. மறை 2ஐயும் மறை 5ஐயும் பெருக்கினா எத்தனை? நேர் 10. நேர் 10. ஏன் இங்க நேர் 10 போடுறோம்? யாராவது விளக்கம் சொல்ல? மறையும் மறையும் வந்தா நேர் சார். ஒரே மாதிரி அடையாளங்கள் வந்தா நேர். ஒரே மாதிரி அடையாளங்கள் வந்தா என்னது? நேர். நேர். ஆகவே விட நேர் 20. ஆகவே விட எவ்வளவு? நேர் 20. நேர் 20. இப்ப கிளியரா? கிளியர் சார். அத நோட் பண்ணிக்கொள்ளுங்க குயிக்கா. ஓகே சார். அடுத்து பாருங்க. இந்த 10வது கேள்வியில 4 பெருமானங்கள் இருக்குது. எத்தனை பெருமானங்கள் இருக்குது? 4 பெருமானங்கள். 4 பெருமானங்கள். நான் இவங்க 2 பேர்த்தையும் ஒரேடியா பெருக்குவேன். அப்புறம் இவங்க 2 பேர்த்தையும் ஒரேடியா பெருக்குவேன். அப்ப 2 பெருமானங்களை பெருக்கி போட்டுட்டு இதுல இருந்து ஒரு விட இங்கிட்டு வரும், இதுல இருந்து ஒரு விட இங்கிட்டு வரும். சரியா? ஓகே சார். அப்ப இங்க மறையையும் பெருக்குனா நேர். ஓர் 3 எவ்வளவு? 3. நேர் 3. அங்கால பெருக்கல் அடையாளம். இங்க ரெண்டுமே வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப இங்க மறை வரப்போகுது. 2ஐயும் 5ஐயும் பெருக்கினா எவ்வளவு? இது 10 மறை 10. மறை 10. இப்ப இது ரெண்டுலையும் ஒரு நேர் ஒரு மறை. அப்ப வித்தியாசமான அடையாளங்கள். அப்ப விட மறையில வரப்போகுது. அப்ப எவ்வளவு? மறை 30 சார். மறை 30. அப்ப ஓகேவா? இப்ப கிளியரா? இப்ப சொல்லுங்க. மறை 3 பெருக்கல் மறை 1 சார். அப்ப 4 தானே சார் வரும்? அடே கொள்ளுவனே. 3ஆம் வாய்ப்பாடுல ஒரு 3 எவ்வளவு? 3 சார். இப்ப 4ங்கிறீங்க. 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு? சொல்லுங்க மகள். 1ஐயும் 3ஐயும் பெருக்கினா எவ்வளவு? 3 சார். ஓர் 3. அது கிளியர் தானே? இப்ப அதுல யாருக்காவது பிரச்சனை இருக்கா? இல்ல சார். நோ சார். அப்ப இந்த 2 உதாரணம் இப்ப நான் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். அப்ப அதுல மொத்தம் 12 இருக்குது. அப்ப நான் 2 செய்து காமிச்சிட்டேன். மீத 10 நீங்க செஞ்சுக்கிட்டு வரணும் அடுத்த கிளாஸ்க்கு. சரியா? ஓகே சார். சரி. அப்ப எழுதிட்டீங்களா? இன்னும் டைம் வேணுமா? நோ சார். சார். சரி. அடுத்து அதே மாதிரிக்கே வகுத்தல்லையும் கேள்வி இருக்குது. இந்த வகுத்தல்ல பாருங்க 10 கேள்வி இருக்குது. வகுத்தல்ல எத்தனை கேள்வி இருக்குது? 10 கேள்வி. 10 கேள்வி. இந்த 10 கேள்வியில இந்த 7வது கேள்வி, இந்த 8வது கேள்வி, இந்த 10வது கேள்வி, இந்த 3 கேள்வியும் இப்ப நான் விளங்கப்படுத்த போறேன். நல்லா பாத்துக்கிறோம். சரியா? ஓகே சார். சரி. அப்ப 7வது கேள்வியில பாருங்க. 7வது கேள்வியில மேல 2 இருக்குது பெருமானங்கள்,
கீழே எத்தனை இருக்குது? பகுதி எண்ல எத்தனை இருக்குது? 1. பகுதி எண்ல 1 இருக்குது. அப்ப நீங்க முதல்ல பெருக்கலை செய்வீங்களா பிரித்தலை செய்வீங்களா? பெருக்கல். அப்படி கண்டுபிடிச்சுக்கிறோம். அப்படி முதல்ல கண்டுபிடிச்சுக்கணும் கிளியரா. சரி, அப்ப வாங்க விஷயத்துக்கு போவோம். 7வது கேள்வி. 7வது கேள்வியில நேர் 2 பெருக்கல் நேர் 8 கீழே மறை 4. இப்ப மேல உள்ளது ரெண்டும் நேர்ல இருக்குது. மேல உள்ளது ரெண்டும் என்னத்துல இருக்குது? நேர்ல இருக்குது. நேர்ல இருக்குது. அப்ப 8 2 பெருக்குனா 16 நேர் அடையாளம். கீழே வந்து 4 மறை அடையாளம். சரியா? சரியா? ஓகே சார். ஓகே இப்ப சார். 16ல 4 முழுமையா எத்தனை தடவைகள்? 4 தடவைகள். 4 தடவைகள். 16லையும் 4லையும் அடையாளம் ஒரே மாதிரி இருக்கா வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமா இருக்கு. அப்ப மறையில வரணும். வித்தியாசமா இருக்கு. மறை. வித்தியாசமா இருந்தா என்ன போடணும்? மறை. மறை போடணும். இப்ப ஓகேவா? இப்ப கிளியரா அது? ஓகே சார், கிளியர். சொல்லுங்க மகள். ஓகே சார், கிளியர் சார். சொல்லுங்க. 8வது பாருங்க. மேல வந்து மறை 36. இப்ப கீழே வந்து 2 பெருமானங்கள் இருக்குது. கீழே வந்து எத்தனை பெருமானங்கள்? 2 பெருமானங்கள். அப்ப இப்ப மேல உள்ளதை செய்வீங்களா கீழே உள்ளதை செய்வீங்களா? கீழே உள்ளத கண்டுபிடிச்சிட்டு மேல உள்ளது செய்யணும். கீழே உள்ளதை பெஸ்ட்ல கண்டுபிடிக்கணும். இப்ப கீழே உள்ளதுல ரெண்டும் ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? ஒரே மாதிரி அடையாளம். ஒரே மாதிரி அடையாளம்னா நேர் வரப்போகுது. 6ஐயும் 2ஐயும் பெருக்குனா 12. சரியா? ஓகே சார். ஓகே சார். இப்ப 36ல 12 எத்தனை தடவைகள்? 3 தடவைகள். 3 தடவைகள். ஆனா 36ல மறை இருக்குது, 12ல நேர் இருக்குது. மறை சார். மறை 3. இப்ப கிளியரா? கிளியர் சார். அடுத்து 10வது கேள்வி. மேலையும் 2 இருக்குது கீழையும் 2 இருக்குது. செம்ம ஈஸியான கேள்வி, நல்ல கேள்வி. நீங்களும் செய்யுங்க. அப்ப ஆன்சரை செக் பண்ணி கொள்ளலாம். மைக்ல யாரும் சொல்லக்கூடாது. நீங்க ட்ரை பண்ணுங்க. இப்ப மேலையும் 2 பெருமானங்கள் இருக்குது கீழையும் 2 பெருமானங்கள் இருக்குது. அப்ப ஒரே டைம்ல 2ஐயும் செய்யலாம். சரியா? ஓகே சார். மேல உள்ள 2 மறை அடையாளங்கள். அப்ப 2 பெருக்குனா நேர்ல வரும். 9ஐயும் 8ஐயும் பெருக்குனா 72. 72. கீழே உள்ளதுல 1 நேர் 1 மறை. அப்ப விடையும் மறையில வரப்போகுது. 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12. சரியா? ஓகே சார். 12. இப்ப 72ல 12 எத்தனை தடவை? 6 தடவை. ஒரே மாதிரி அடையாளமா வித்தியாசமான அடையாளமா? மறை. சரி, அப்ப இங்க 10 கேள்வியில இப்ப 3 கேள்வி செஞ்சிட்டேன். அப்ப மீதி எத்தனை கேள்வி இருக்குது? 7 கேள்விகள். 7 கேள்வி இருக்கு. அப்ப அந்த 7 கேள்வியை நீங்க செஞ்சுக்கிட்டு வரணும். சரியா? ஓகே சார். எஸ் சார். இப்ப கிளியர் தானே? கிளியர் சார். எஸ் சார். சரியா? அப்ப இந்த பாடம் இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அந்த பயிற்சியை திருத்தி போட்டுட்டு சின்ன உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று தருவேன். சின்ன விளக்கம் ஒன்று தருவேன். ஆனா அடுத்த கிளாஸ்ல புது பாடமும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சரியா? ஓகே சார். இந்த பாருங்க, இங்க இடைவெளி நிரப்புறதுக்கு இருக்குது. இந்த கேள்வியையும் செஞ்சுக்கிட்டு தான் வரும். சரிதானே? ஓகே சார். ஓகே சார். இந்த ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு கொள்ளுங்க. ஓகே சார்.
சார் எங்க புத்தகத்துல இருக்கு சார். சரி, இத நான் அந்த கட்டம் கட்டமா இப்படி அழகா செட் பண்ணி வச்சிருக்கேன். புத்தகத்துல இப்படி இல்ல. புத்தகத்துல இப்படி இல்ல தானே? நோ சார். இப்ப புத்தகத்துல இப்படி இல்ல, சும்மா தான் தந்திருக்காங்க. நான் அந்த கணக்கு அந்த புக்ஸ் மாதிரி இப்படி அடிச்சு விட்டுருக்கேன். சரி, அப்ப இந்த பயிற்சியை நீங்க செய்து கொண்டு வரணும். இந்த பயிற்சியை அடுத்த கிளாஸ்ல பார்த்து போட்டுட்டு எல்லாத்தையும் அன்னைக்குல இது பண்ணிட்டு அடுத்த கிளாஸ்ல புது பாடம் ஒன்று தொடங்கிடுவேன். சரியா? ஓகே சார். அப்ப எல்லாருக்கும் அப்ப குட் நைட். குட் நைட் சார். Thank you, sir. Bye, sir. ஓகே ஓகே.